என்னங்க இந்தாங்க. ம். என்னங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலையா? இல்லைம்மா, இன்னைக்கு தோட்டத்துக்கு போகல. எப்பயும் தோட்டத்தில் வேலை இருக்குது, காலையில் எந்திரிச்சோன்னே நேரங்காம வேலையை பார்க்கணும், தண்ணியை பாய்ச்சணும், அப்படி இப்படின்னுவீங்க. இப்போ என்ன தோட்டத்துக்கு போகலன்றீங்க? இல்லை, இத்தனை நாள் தங்கச்சி நம்ம வீட்டோடயே இருந்தா. அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போது கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போக போகிறான்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாகவும் இருக்குது. பொம்பளையா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். காலம் முழுக்க பிறந்த வீட்டிலே இருக்க முடியுமா என்ன? அது எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டு வரோம் அப்படி. அதுக்குன்னு இல்லை, உமா கூட நம்ம சாமியை கட்டியிருக்கு. நினச்சோன்னையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இப்போ கூப்பிட்டா கூட ஓடி வந்துடுவாங்க. ஆனால் பூமாரி அப்படி இல்லையே. நம்ம ஊர்லேருந்து அடுத்த ஊர் போய் கல்யாணம் பண்ணி போக போகிறா. நினச்சோனையெல்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ அடிக்கடி போனோம்னாலும் அது அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ என்னவோ. அதெல்லாம் ஒரே யோசனையாக இருக்குது. இதில் என்னங்க இருக்கு? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் இதுக்கே இப்படி சொல்கிறீங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் ஊட்டியில் இருக்காங்க. அவங்க நினச்சோன்னே என்ன இங்கே வரவா முடியுது? நம்மள மாதிரி ஆட்களுக்கு இந்த ஃபோனு தான். அந்த ஃபோனு தான் கிடைச்ச வரமே. அதில் தான் பார்த்து பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம். நினச்சோன்னே போக முடியலனாலும் ஃபோனில் பேசிக்கலாம் வச்சுக்கலாம். அப்படின்னு இல்லை, கைக்குள்ளேயே வளர்ந்த புள்ள. என் அப்பா அம்மா முகத்தை கூட அவள் சின்ன வயசில் பார்த்ததில்ல. ஆனால் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு எல்லாமாவும் நான் இருந்திருக்கேன். அவள் இன்னொரு வீட்டுக்கு போகிறதே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு பக்கம் நம்ம புள்ள இனிமே நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. அதே சமயம் நம்ம பிள்ளைகிட்ட நம்ம உரிமை கொண்டாட முடியாது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏங்க ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்களே மனசுடைஞ்சு போனால் எப்படி சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா பேசிட்டு போனாங்களே, அவங்க பேசும்போதே அதில் நம்ம பூமாரியை நல்லா வச்சுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. இல்லைம்மா, அது எப்படி உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவ நல்லா பார்த்துப்பாங்களா அவங்க? இப்போ எதுக்கு அழுவுறீங்க? அல்ல, பூமாரியை நல்லா பார்த்துப்பாங்களா? அந்தா எதுக்கு இப்படி கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா வச்சுப்பாங்க. அழுதுகிட்டு இருக்காதீங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளை. போகிற வீட்டில் நல்லா இருக்கணும்னு தான் ஒரு கெட்ட பேர் வாங்காம கூட அப்படி வளர்த்தோம். இங்கே பாருங்க, உங்கள் வளர்ப்புலையும் சரி என் வளர்ப்புலையும் சரி யார் எந்த குறையும் சொல்ல முடியாது, சரிங்களா? பூமாரி இத்தனை வருஷம் இங்கே கஷ்டப்பட்டதுக்காக தான் இப்போ நல்ல வீட்டில் பணக்கார வீட்டில் போய் வாழ போகிறா. அவளோட தங்கமான குணத்துக்கு எங்கே போனாலும் நல்லா இருப்பாங்க, சரிங்களா? அவன் நம்மளை பார்க்கணும் வைக்கணும் அந்த எண்ணமெல்லாம் வேணாம். அவன் நல்லா இருந்தால் அது போதுங்க நமக்கு. வேற என்ன வேணும்? ஆமாம் மகா, அவன் நல்லா இருக்கணும். அந்த பையனை பற்றி கூட எனக்கு அதிகமாக தெரியவும் இல்லை. பூமாரியை கேட்டால் நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்கிறான். பார்ப்போம். சரி அழாதீங்க, டீயை குடிங்க. குடிக்கிறேன். இனிமே ராத்திரி நேரத்தில் நான் அங்கே போகல தோட்டத்துக்கு. இனிமே பூமாரி இந்த வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் வீட்டில் இருந்து பூமாரிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு தோணுது. அதே சமயம் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு என்னென்னலாம் பிடிச்சதோ அதை எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு தோணுது மகா. அழாதீங்க, அதெல்லாம் செய்யலாம். நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? இருந்தால் நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தாலும் இந்த சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. உமாவுக்கு கூட நீங்கள் இப்படி அழுவலை, பூமாரிக்கு தான் இப்படி அழுறீங்க. போங்க. முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வாக்கப்பட்டு போகிறா. நல்லா வச்சுக்கணும், அதுதான். அதெல்லாம் நல்லா வச்சுப்பாங்க, கவலைப்படாதீங்க. பெரிய எடுத்து சம்மந்தம் வேற. நம்ம பாட்டுக்கு உமாவுக்கு ஒன்றும் செய்யலைன்ற மாதிரி பூமாரிக்கு எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. எதுவும் எதிர்பார்ப்பாங்க, இப்போ எதுவும் வேண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவும் செய்யாமல் விட்டுட்டோன்னா பின்னாடி நாளை பின்ன எதுவும் செய்யலை வைக்கலன்னு அவளை ஏதாவது கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல. இப்போ வரைக்கும் அவளோட சம்பளத்தில் ஒரு ரூபா கூட நம்ம ஆசைப்பட்டது கிடையாது. அவள் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கா. அதில் எவ்வளோ பவுன் வருதுன்னு பார்ப்போம். மீதி என்கிட்ட இருக்க பவுனில் கொஞ்சம் பழசை போட்டுட்டு புதுசாக எடுக்க பார்ப்போம். காசு எது ரொம்ப அதிகமாச்சுன்னா அதை பாலிஷ் போட்டாவது போட பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அவள் இடம் இருக்குது, எல்லாம் ஏதாவது பண்ணுவோம். பண்ணாமல் அப்படியே நம்ம பிள்ளைய அனுப்பிட போகிறோம்? அப்படி ஒன்றும் அனுப்பிட மாட்டோங்க. அழாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு நல்லபடியாக சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். வயிறு ரொம்ப பசிக்குது, எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. நான் இங்கே வந்த புதுசில் எனக்கு எப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்ட அசோக். ஆனால் இன்னைக்கு நான் பசிக்குதுன்னு கதறேன். ஆனால் உன் காதில் அது கேட்கவே இல்லைல்ல. ஆபத்துக்கு பாவம் இல்லை. இருந்தாலும் என்
புருஷன் சாப்பிட்டு வச்ச மிச்சம் தானே. இனி சாப்பிடுவோம். அம்மா அம்மா அங்க இருக்கும்போது சாப்பாடு எவ்வளோ இருந்தாலும் அதை எடுத்து கொட்டுவேன், வீண் பண்ணுவேன். சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியாம வளர்த்தீங்கம்மா. இன்னைக்கு அந்த சாப்பாடு இல்லாம பேரு கஷ்டமா இருக்குமா. ஒரு பருக்க சோறுனால அதை சம்பாதிக்கணும் அம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு புரியலப்பா. ஆனா இன்னைக்கு 4 நாள் வயிறு காயும் போது தான் தெரியுது சாப்பாடோட அருமையும் உங்க அருமையும். சாப்பிட்ற சாப்பாடுல சின்னதா யாராவது கை கழுவு தண்ணி லைட்டா பட்டாலும் இந்த சோறு வேணாம் தூக்கி கொட்டுன்னு சொல்லுவேன். யாராவது சாப்பிட்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா கூட நீ சாப்பிட்ட எச்சு சாப்பாடு நான் சாப்பிடணுமான்னு சொல்லி அதிகார தோரணை பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணினதுக்கு தானா என்னவோ தெரியல. இன்னைக்கு இவன் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை தின்னு வைத்த போல கெடுவுடன் இருக்க போல. சாப்பாடு இவ்வளவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். நான் பக்கத்துல தானே இருக்கேன், கொஞ்சமாவது கொடுக்க கூடாது. ஏன் ஷூட் இப்படி மாறின? என்னை எப்படி எல்லாம் தங்கமா தாங்கின? அதெல்லாம் நடிப்பா. என்ன மாதிரி நீங்களும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியாமையே நிறைய பேர் வளருவீங்க. ஆனா சாப்பாடுன்றது நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் இல்லை, அது அவசியமும் கூட. பெத்தவங்க நீங்க சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடோட அருமையை சொல்லி வளங்க. நீங்க பாட்டுக்கு உங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்காக எதையுமே சொல்லி கொடுக்காம வளர்க்குறீங்க. அதனால பிற்காலத்துல கஷ்டப்பட போறது என்ன என்ன மாதிரி பிள்ளைங்க தான். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் புரியுது சாப்பாடோட அருமை என்னன்னு. ஒரு பருக்க சாப்பாடு நல்லது, சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. அதுவும் இல்லாம என்ன மாதிரி முட்டாள்தனமா இவன மாதிரி ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். என்னோட நிலையில்லாத புத்தி தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. நீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. என்னைக்குமே அப்பா அம்மா நமக்கு சொல்றது பாவக்கா மாதிரி கசக்கத்தான் செய்யும். ஆனா அவங்க வழியில போட வாழ்க்கையே இனிப்பா இருக்கும். நம்மளை தேடிக்கிட்ட வாழ்க்கை முதல்ல இனிப்பா இருந்தாலும் பின்னாடி பாவக்காயை விட மிகப்பெரிய கசப்பா இருக்கும். என் வாழ்க்கை இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இவரை மெசேஜ் பண்றாருன்னு தெரியலையே. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமா? பிள்ளைங்க வேற தூங்கிட்டு இருக்காங்க, இவர் வேற மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி ரிப்ளை பண்ணுவோமா? ஐயோ பயமாக இருக்கே. இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பயக்கமும் நடுக்கமும் வந்ததே இல்லை. ஆனால் முறையாக இவர் தான் கட்டிக்க போகிறாருன்னு நினச்சி இவர்கிட்ட பேசும்போது ரொம்ப நடுக்கமாக இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? பேசலாமா வேண்டாமா? மெசேஜை பார்த்தாச்சு, ஆனால் ரிப்ளை தான் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. ஐயோ வெக்கமாக வேற இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? பிசாட்டுக்கு அரவிந்துக்கு மெசேஜ் பண்ணுவோமா? அவன் நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்பானே, தூங்கிட்டு இருக்காம டிஸ்டர்ப் பண்ணவும் கூட பயமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை, ரிப்ளை பண்ணி தான் பார்ப்போமே. ஐயோ வெக்கமாக இருக்கே. ஹாய் ஹாய்னு ஒரு மெசேஜ் வர்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஓகே, சாப்பிட்டீங்களா? நீங்கள்?
சாப்பிட்டாச்சு. ஆ, தூங்கலையா? நீங்கள் தூங்கலையா? தூக்கம் வரல, அதான் தூங்கலை. எனக்கும் தான். அம்மா வந்து உங்கள் வீட்டில் பேசினேன்னு சொன்னாங்க. ஆ, உங்களுக்கு ஓகே தானே? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஓகேன்னு சொல்லிடுவோமா? ஐயோ, இந்த அரவிந்த் எரும மாடு வேற இந்த நேரத்தில் பக்கத்தில் இல்லை. ஐயோ, சரி. ம் என்ன மட்டும் போட்டிருக்கீங்க? ஓகேவா நாட் ஓகேவா? ம் ஓ, அப்போ இது நாட் ஓகேன்னு எடுத்துக்கட்டுமா? ஐயோ, இல்லை, ஆமாம், எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்படி வாங்க வலிக்கு இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம். அப்புறம் உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பிரச்சனையா? என்னது? இல்லை, இங்கே ஜானகி அண்ணி அவங்க மாமியார் வந்து பேசினதுனால வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அம்மா கிட்ட பேசினோடனே அம்மா சரின்னு சொல்லலை. அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு அவங்களே வந்து வீட்டில் கேட்டாங்க. அதான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குது. ம் ஓகே. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அப்புறமா புரியல. ம், நான் மார்னிங் கோயிலில் வச்சு சொல்கிறேன். அட சொல்லிட்டு போங்க. எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் வைக்கிறேன். குட் நைட். இப்போ மாதிரி வெயிட் வெயிட். ஆஃப்லைன் போயிட்டாங்களா? ஷோ, இனி காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. ஐயோ ஐயோ, கேட்டோன்னே சொல்லியிருக்கலாம்ல லூசு. கேட்டோன்னே சொன்னால் அவங்க நம்மளை அலைஞ்சோன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் காலையில் சுற்றிக்கலாம். ஐயோ, எனக்கே வெக்கமாக இருக்கே. இத்தனை நாள் வரைக்கும் நான் வெக்கப்பட்டதே இல்லை. முத என்னையும் வெக்கப்பட வச்சுட்டாங்க. ஒரு லட்சம் விண்மீன் மலையாய் பொழிகிறதே. இந்த லேடி தூங்கிடுச்சா? நல்லாவே தூங்கிடுச்சு. இதுதான் சரியான நேரம். போய் ஆட்டைய போட்ட வேண்டியதான். கில்லாடி நான் தான். நாங்கெல்லாம் யாரு? ஆழ்கடல்ல பூந்து முட்டை எடுக்கிற ஆளு. இத்தனோண்டு வீட்டுக்குள்ள பீரோவை திறந்து காசு எடுக்க மாட்டோமா? எப்படியோ நம்ம கை வரிசையை காட்டிட வேண்டியதான். வந்த வேலை சிறப்பா முடிய போகுது. இனி பீரோவை திறக்க வேண்டியதான், பணத்தை எடுக்க வேண்டியதான், நாளைக்கே கிளம்ப வேண்டியதான். இதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. வந்த வேலை சீரும் சிறப்புமா ஸ்கெட்ச் போட்டபடி முடிஞ்சிருச்சு. இனி என்ன, நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். ஆனாலும் ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. முண்டக வீட்டுக்கே 2000 பண்றதா நினைச்சா. ஆனா என்ன பண்றது, களி காலமாச்சு. இந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அந்த வீட்டு வாசலை கடந்துட்டாலே அந்த குடும்பத்துக்கு கெட்டதுதானே யோசிக்க தோணுது, நல்லதே யோசிக்க தோணலையே. சரி, போனா போகுதுன்னு அந்த அக்காவுக்கு நாளைக்கு ஏதோ 5 or 10 கொடுத்துட்டு போவோம். பாவம் ஏங்கி நின்றும். 1000 தான் இருந்தாலும் இத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம மனசையும் வயிறையும் நல்லா குளிர வச்சுது. அது மனசையும் நாளைக்கு குளிர வச்சுட்டு போவோமே. போனா போகுது, பாவம். இதுல இருந்து ஒரு 5 or 10 அள்ளி போட்டோம்னா அதுவும் சந்தோஷமா நம்மள வழி அனுப்பி வைக்கும். ஐயோ
கொய்யால காசை எடுத்தோமே பீரோவை பூட்டினோமா இதுதான் மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டு போறதுன்னு அர்த்தம். முதல்ல பீரோவை லாக் பண்ணு,